வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் அருகே குளிர்பான கிடங்கு அமைக்கப் போவதாக பொதுமக்களிடம் கூறிவிட்டு தார் உற்பத்தி தொழிற்சாலை அமைத்து விட்டதாகவும் அதை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி கிராம மக்கள் தார் தொழிற்சாலை இயந்திரங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சோமதேவன் பட்டு பஞ்சாயத்து பகுதியில் கொரக்கத்தண்டலம் கிராமத்தில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் வேறு பகுதியைச் சேர்ந்த தனிநபர் நிலத்தை வாங்கியுள்ளார். அந்த பகுதியில் தொழிற்சாலை கட்டப்போவதாக வந்த தகவலின் பெயரில் ஊராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கேட்டபோது குளிர்பான தொழிற்சாலையின் கிடங்கு கட்டப்போகிறோம் என அந்த நபர் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அங்கு தார் தொழிற்சாலை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறுவதுடன் அதற்கான இயந்திரங்களும் அங்கு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கொரக்கத்தண்டலம், சோமதேவன்பட்டு, பீமன் தோப்பு, ராமதண்டலம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடி இயந்திரங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுபோன்ற தொழிற்சாலை இங்கு அமைக்கக்கூடாது, இதனால் சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், 200 மீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றில் இவர்கள் கழிவுநீரை கலந்தால் எங்கள் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும், மேலும் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கியதால் மீதி சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாய நிலங்களில் மேயும் கால்நடைகள் இந்த தொழிற்சாலையால் பாதிக்கப்படும், மேலும் மக்களுக்கு சுவாச கோளாறு, புற்றுநோய், ஆஸ்துமா போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் எனவும் கூறி மக்கள் இங்கிருந்து இந்த தொழிற்சாலை அகற்ற வேண்டும் என கோஷமிட்டனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கூறும்போது குளிர்பான தொழிற்சாலை கிடங்கு என என்னிடம் கூறி அனுமதி வாங்கினர். ஆனால் தற்போது தார் தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதை தடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம். மேலும் இப்பகுதியை சுற்றி பெரும்பாலான கால்நடை விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றார். இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் பேசும்போது, ஏற்கனவே இந்த தொழிற்சாலை மெய்யூரை அடுத்த ராஜபாளையம் கிராமத்தில் அமைக்கப்பட்டது. அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது இந்த கிராமத்தில் அமைக்கப்படுகிறது. இதை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் முதல் வட்டாட்சியர் வரை மனு கொடுத்துள்ளோம். மேலும் இன்று போராட்டம் நடத்தப் போகிறோம் என ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோருக்கு தகவல் கொடுத்தும் இதுவரை யாரும் இங்கு வந்து எங்களிடம் குறைகளை கேட்கவில்லை. எனவே இதை சுற்றியுள்ள கிராம மக்களின் உயிரை பாதுகாக்கும் வகையில் புற்றுநோய், ஆஸ்துமா, சுவாச கோளாறு ஆகிய நோய்களிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும் வகையில் இங்கிருந்து தொழிற்சாலை அகற்ற வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியின் போது சோமதேவன்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் குருமூர்த்தி, மணிகண்டன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இச்செய்தி குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நோ அப்ஜெக்ஷன். என்ஓசி கொடுத்துருக்கோம். என்ஓசி கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். கலெக்டர் கிட்ட மட்டும் இல்ல, நம்ம பொலியூஷன் டிபார்ட்மெண்ட் அங்கேயும் கொடுத்துருக்கோம், தாசில்தார் கிட்ட கொடுத்தோம், விஓ கிட்ட கொடுத்தோம், ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் கிட்ட கொடுத்தோம், எல்லார்கிட்டையும் நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா இவங்க இதையும் மீறி வந்து இங்க வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்சு ஒரு நாள் என்ன பண்ணா, எங்க ஊர் ஜனம் குறந்தல கிராமம், சோதப்பட்டு கிராமம், நம்ம தலைவர் கூட்டு வந்து இங்க கேட்டதுக்கு இதோட உரிமையாளர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது என்னோட சொந்த நிலம், இதுல வந்து நான் எது வேணா பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நீ ஏன் வந்து கேக்குறீங்க அப்படின்னு வந்து எங்களை எதிர்த்து பேசிட்டாரு. சரி, நீ தார் பிளான்ட் மட்டும் இருக்காது, நீ எது வேணா பண்ணி சொந்த நிலத்துன்னு சொல்லிட்டோம். இல்ல நான் கூட்டு கூட தான் வைக்க போறேன், நான் எது வேணா பண்ண உங்களுக்கு வந்து இல்ல நான் மெட்டீரியல் இறக்கி சாதாரண ஒரு குடோன் கூட கட்டுவேன், உங்களுக்கு இது தேவையில்லாத கதை என் சொந்த நிலத்துல வராதுன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க பண்ணுங்க பார்த்து நாங்களும் போயிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க நைட்ல விவசாயத்தை பாதுகாக்க வர நைட்ல ஒரு சிலருங்க வந்து இந்த மிஷின்களை இறக்குது பார்த்துட்டு எங்களுக்கு காலையில் டைம்ல வந்து அவங்க தகவல் கொடுத்தாங்க, இது மாதிரி வந்து தார் பிளான்ட்டுக்கு தான் இங்க வந்து எல்லாமே நடத்திருக்காங்க, பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வந்து இறங்கிச்சுப்பா அப்படின்ட்டு. நாங்க என்ன பண்ணோம், ஊர் பொதுமக்கள் கூடி உடனே இன்னொரு தீர்மானம் போட்டு இதை உடனடியே நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நேற்று இங்க வந்தோம். பொதுமக்கள் எல்லாருமே வரும்போது இது உரிமையாளர் போன் பண்ணும்போது யாருமே இங்க வரல, அதுக்கான செவி சாய்க்கல. அவங்க நாங்க என்ன பண்ணிட்டு மறுநாள் எல்லா பொது ஜனத்தையும் சொல்லி இது உடனடியாக நிறுத்தி ஆகணும், தார் பிளான்ட் வந்து வரக்கூடாது, பொதுமக்களான பாதிப்பு எங்களுக்கு எவ்வளவு தெரியும் புரியுதுல, நைட்டோட நைட்டா இவ்வளவு பெரிய மிஷின் பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு பெரிய மிஷினை தான் இறக்கிட்டு நைட்டோட நைட்டா இவங்க இந்த அளவுக்கு ஏமாத்தப்பட்டுனாங்க. இது நான் கேட்டதுக்கு கூல்ட்ரிங்ஸ் குடோன் தான், இதனால எதுவும் கிடையாது நீங்க கேட்காதீங்கட்டாங்க. இதுவா கூல்ட்ரிங்ஸ் குடோன், எல்லாமே தார் பிளான்ட்டுக்கான மிஷின். இங்க வந்து நாங்க கூல்ட்ரிங்ஸ் குடோன் கட்டுறேன்ட்டு எங்களை அந்த அளவுக்கு ஏமாத்திட்டாங்க. இது வேற வழியில் நாங்க நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் போன் பண்ணிட்டோம், தாசில்தார் போன் பண்ணிட்டோம், விவோக்கு போன் பண்ணிட்டோம், ஆர்ஐ போன் பண்ணிட்டோம், யாருமே வந்து இதுல இது வரைக்கும் வந்து ஒரு இன்வால்வ் ஆகல. ஒரு போன் பண்ணினாச்சு, யாருமே வந்து இங்க முறையா பார்வையிடல, இது வரைக்கும் யாருமே வரல. அவங்களுக்கு வந்து இந்த தார் பிளான்ட் நிர்வாகத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது பணம் வந்து கட்டி போயிருக்கானு எங்களுக்கு தெரியல. எந்த அரசு அதிகாரியும் இது வந்து நாங்க முறைப்படி தெரிவிச்சோம், அதுக்கான ஆக்ஷன் இங்க எடுக்கல, யாருமே இது வரைக்கும் வந்து பாக்கல. நாங்க மறுபடியும் போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அப்படிதான் வருது. இது வரைக்கும் எங்க கிராம நிர்வாகி தாசில்தாரமா தள்ளேரி கூட வந்து பாக்கலைங்க.
தாசில்தார் இருந்து விவோ ஆர்ஐ எல்லாமே தள்ளி நம்ம கூட போன் பண்ணுறோம். இல்லை யாருமே இது வரைக்கும் இந்த டைம் இது வரைக்கும் யாருமே வந்து இங்கே பார்வையிடலை. நாங்கள் பொதுமக்களா போராடுறோம். எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, பகுத்தூர் தலைவர் நம்ம சிவதாஸ் அண்ணா இருக்காரு. அவர் தலைமையில் ஒரு 100 பேர், எங்க பஞ்சாயத்து தலைவர் தலைமை எங்க ஊர் ஜனங்க ஒரு 100 பேர் வந்து இவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. லேடிஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வெயில்ல வேகாத வெயில போராடிக்கிறோம். எங்களுக்கு ஒரே அரசு அதிகாரிங்க இது எந்த விதமான அவங்க அரசு சார்பா எந்த விதமான அனுமதி இதுக்கு வழங்கக்கூடாது. பொதுமக்கள் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அரசே அனுமதி வேணாலும் நாங்க பொதுமக்களை அனுமதிக்க மாட்டோம். இதை உடனடியாக தக தெரியணும். அவ்வளவுதான். இதை அதிகபட்சமா டைம் 2 இல்ல 3 நாள், அதிகபட்சம் ஒரு வாரத்துல எடுக்கலைன்னா பொதுமக்கள் நாங்க சாலை மறியல் பண்ணோம். நேரம் அரசு இந்த கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு முற்றுகை போராட்டம் பண்ணோம். இது அரசு கவனத்தை செலுத்தி இது வந்து நீங்க தான் வந்து இது கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு கொடுக்கணும். இல்ல நாங்க சாலை மறியல் ஈடுபட்டுரும். அதுக்கப்புறம் தமிழக அரசு அதை பார்த்துட்டோம். என் பேர் வந்து மணிகண்டனா, கொரங்கந்தடல கிராமம் வந்து மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.